முதலாவதாக பெல்டியர் குணகம் வரையறை. பெல்டியர் குணகம் அதாவது பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் இரண்டு வெவ்வேறான உலோகங்கள் கொண்ட சந்தியில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில், அதாவது 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு வினாடியில் பாய்ந்தால் அந்த சுற்றில் 1 கூலும் மின்னூட்டம் செல்லும். பாயும் பொழுது வெளிவிடப்படுகின்ற அல்லது உட்கவரப்படுகின்ற வெப்ப ஆற்றலின் அளவு பெல்டியர் குணகம் என்று வரையறுக்கப்படுகின்றது. இதனை பை என்ற குறியீட்டில் குறிக்கின்றோம். இதன் அலகு வோல்ட். தாம்சன் குணகம் வரையறை. தாம்சன் குணகம் சிக்மா என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகின்றது. ஒரு உலோகத்தில் 1 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வேறுபாட்டுள்ள இரு புள்ளிகளுக்கு இடையே 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்திற்கு, அதாவது 1 கூலும் மின்னூட்டம் பாயும் பொழுது வெளிவிடப்படும் அல்லது உட்கவரப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தாம்சன் குணகம் என்று வரையறுக்கப்படுகின்றது. இதனை சிக்மா என்ற குறியீட்டால் குறிக்கின்றோம். இதன் அலகு வோல்ட் பர் டிகிரி சென்டிகிரேட். அதாவது கடத்தியில் வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள கடத்தி, அதன் வழியாக மின்னோட்டத்தை செலுத்துகின்றோம். 2 புள்ளிகளுக்கு இடையில் 1 டிகிரி சென்டிகிரேட் வேறுபாடு இருக்கின்ற பொழுது 1 கூலும் மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய வெப்ப ஆற்றலை தான் தாம்சன் குணகம் என்று சொல்லுகின்றோம். பயட் சாவர்ட் விதியை கூறுக. மிக முக்கியமான விதி. இது கடத்தியின் வழியாக செல்லுகின்ற மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்தப்புலம் அல்லது காந்த பாயம் எந்தெந்த காரணிகளை சார்ந்துள்ளது என்று கூறுகின்றார். I மின்னோட்டமானது ஒரு கடத்தியில் XY என்ற ஒரு கடத்தியின் வழியாக செல்வதாக இருந்தால் AB என்ற மிக சிறிய கூறு, மிக அருகில் உள்ள 2 புள்ளிகள் AB, அந்த கடத்தியில் DL நீளமுள்ள சிறு பகுதியை மின்னோட்ட கூறு என்று அழைக்கின்றோம். அந்த ABயின் மையமான Oவிலிருந்து R தொலைவில் P என்ற புள்ளி இருந்தால் பயட் சாவர்ட் விதிப்படி DL நீளமுள்ள கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தினால் P ஏற்படுத்தக்கூடிய காந்த தூண்டல் DB ஆனது முதலாவதாக மின்னோட்டம் Iக்கு நேர்விகிதத்தில் உள்ளது. இரண்டாவதாக மின்னோட்ட கூறின் நீளத்திற்கு, அதாவது DLக்கு நேர்விகிதத்தில் உள்ளது. மூன்றாவதாக மின்னோட்ட கூறினையும் Pயையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டிற்கும் மின்னோட்ட கூறு DLக்கும் இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவில் உள்ளது. நான்காவதாக அந்த மின்னோட்ட கூறிலிருந்து புள்ளியின் தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்தில் உள்ளது, அதாவது 1/r²க்கு நேர்த்தகவில் இருக்கும். அவற்றை எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு விதியாக அமைப்பது தான் பயட் சாவர்ட் விதி. இதில் நம்ம XY என்ற கடத்தியின் வழியாக மின்னோட்டம் செலுத்துவதற்கு பேட்டரியை பயன்படுத்துகிறோம். அப்போ அதன் வழியாக மின்னோட்டம் செல்லுகின்ற பொழுது AB என்ற சிறு கூரை கருதுவோம். அதன் மையத்திலிருந்து R தொலைவில் ஒரு P என்ற புள்ளி, அந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டல் அந்த கடத்தியின் நீளம் DLக்கு நேர்விகிதத்தில், கடத்தியின் வழியாக பாயும் மின்னோட்டம் Iக்கு நேர்விகிதத்தில், அந்த கூறுக்கும் இந்த R என்ற வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டாவின் மதிப்பிற்கு சைன் தீட்டாவுக்கு நேர்விகிதத்திலும் தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்திலும் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அவற்றை எல்லாம் தொகுத்து ஒரு ஃபார்முலாவாக நம்ம பயன்படுத்தலாம். அதாவது dB is proportional to IDL sin theta by r², அல்லது விகித மாறிலியை நாம் சேர்த்து dB is equal to k into IDL sin theta by r². இதில் k என்பது விகித மாறிலி, இதன் மதிப்பு μ0/4πக்கு சமமாக இருக்கும். இந்த கேள்வி 3 மார்க்கில் வருகின்ற பொழுது நம்ம விதியை எழுதிட்டு ஃபார்முலா எழுதிடலாம். இதே 5 மார்க் கேள்வியாக கூட வரலாம். அதற்காகத்தான் இந்த படத்துடன் விளக்கப்படுகின்றது. படம் வரைந்து என்னென்ன மதிப்புகள் என்று சொல்லி விதியின் அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதினால்தான் மதிப்பெண்கள் கிடைக்கும். மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் வெப்பத்தை உண்டாக்க எந்த உலோகத்தை பயன்படுத்துகின்றோம், ஏன்? அதை பயன்படுத்துவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள், அதாவது ஹீட்டர்ஸ், வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஹீட்டர்ஸ், வெப்பத்தினை உண்டாக்க நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த நிக்ரோம் என்ற உலோக கலவையினால் ஆன கம்பி சுருளை பயன்படுத்துகின்றோம். ஏனெனில் இந்த உலோக கலவையானது அதிக மின்தடை எண் கொண்டது, அதிக உருகு நிலையும் கொண்டது, எளிதில் ஆக்சீகரணம் ஆகாது, துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அடுத்தது,
வெப்பமின் வரிசை எவ்வாறு அமைக்கப்படுகின்றது? அதில் உள்ள உலோகங்களை எழுதுக. சீபெக் அந்த விளைவை கண்டுபிடித்த பிறகு அந்த உலோகங்களின் பல்வேறு உலோகங்களை எடுத்துக்கொண்டு எந்த 2 உலோகங்களை எடுத்துக்கொண்டால் மிக அதிக மின்னழுத்த வேறுபாடு என்று பார்க்கின்றார். ஸோ இந்த 2 உலோகத்தை நாம் மின் இரட்டை என்று சொல்கிறோம். மின் இயக்கு விசையின் வெப்ப மின் இயக்கு விசையின் எண் மதிப்பும் திசையும் பயன்படுத்தும் உலோகங்கள் மற்றும் சந்திகளின் வெப்பநிலைகளை சார்ந்தது. வெவ்வேறு வெப்ப உலோகங்களை கொண்டு மின்னிரட்டங்களை ஆராய்ந்து சீபெக் அவ்வுலோகங்களை ஒரு வரிசைப்படுத்துகின்றார். அந்த வரிசை வெப்பமின் வரிசை என்று அழைக்கப்படுகின்றது. அந்த வரிசையை நம்ம பார்ப்போம். வெப்ப மின்னிரட்டையில் வெப்ப சந்தியில் மின்னோட்டமானது இவ்வரிசையில் வரிசையில் முன்னால் உள்ள உலோகத்திலிருந்து பின்னால் உலோகத்திற்கு பாயும் தன்மை உடையது. மின் இயக்கு விசையின் மதிப்பு வரிசையில் அந்த உலோகங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக இருந்தால் மிக அதிகமாக இருக்கும். மின் இயக்கு விசை அதிகமாக இருக்கும் என்று சீபெக் கண்டறிந்து இந்த உலோக வரிசையை சொல்லுகின்றார். அதை நம்ம பார்க்கின்ற பொழுது பிஸ்மத், நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம், காப்பர், மேங்கனஸ் என்று இன்னும் தொடர்ந்து வரும். கடைசி தனிமமாக ஆன்டிமனி வருகின்றது. அடுத்து திருப்பு வெப்பநிலை என்றால் என்ன? திருப்பு வெப்பநிலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வெப்ப சந்தியின் வெப்பநிலை அல்லது 2 சந்திகளின் வெப்பநிலை வேறுபாட்டை எக்ஸ் அச்சிலும் ஒய் அச்சில் வெப்ப மின்னோட்டத்தை எடுத்துக்கொண்டு அதை நம்ம ஒரு வரைபடமாக வரைகிறோம். அப்போ குளிர் சந்தையின் வெப்பநிலையை நிலையாக வைத்துக்கொண்டு வெப்ப சந்தையின் வெப்பநிலையை மெதுவாக உயர்த்தி கொண்டே வந்தோமானால் வெப்ப மின்னியக்கு விசையும் அதிகரித்து கொண்டே வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்ப சந்தையின் வெப்பநிலைக்கு மின்னியக்கு விசை பெரும மதிப்பினை பெறுகின்றது. இந்த வெப்பநிலையையே திருப்பு வெப்பநிலை θn என்று அழைக்கின்றோம். புரட்டு வெப்பநிலை என்றால் என்ன? ஸோ வெப்ப சந்தையின் வெப்பநிலையை இந்த திருப்பு வெப்பநிலைக்கு பிறகும் இன்னும் அதிகரிக்கின்ற பொழுது மின்னியக்கு விசையானது மெதுவாக குறைந்து கொண்டே வந்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் மின்னியக்கு விசை சுழியாக மாறுகின்றது. ஸோ சுழியாக மாறக்கூடிய வெப்ப சந்தியின் இந்த வெப்பநிலையை புரட்டு வெப்பநிலை, இங்கிலீஷில் டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் θi என்று குறிக்கின்றோம்.